ஹாய் பியூட்டிஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம ஒரு கொரியன் ஸ்கின் சீக்ரெட்டு பார்க்கலாம். நம்ம அது ஆயில் பேஸு சீரம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இது வந்து நல்ல செம்ம க்ளோ கொடுக்கும், கிளாஸி லுக் கொடுக்கும். அது என்ன அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மில்க், கோகனட் ஆயில், ஹனி எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீங்கள் வந்து இந்த நம்ம பீட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த எக்கில் வந்து பீட் பண்ணுவோம், அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் அதை வந்து நல்லா அடித்து நல்லா கலர்கிட்டே வரும்போது ஒரு மாதிரி க்ரீமி பதத்துக்கு அது வந்து வரும். அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து அதை வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் நல்லாவே அதை ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் புருவத்துலேயும் கண்லேயும் படாமல் மற்ற இடத்துலலாம் போட்டுட்டு அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து நீங்கள் எழுந்து அதை வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நைட்டெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அன்ஈஸியாக இருக்கும் அப்படின்னா தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் முன்னாடி இதை வந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை போட்டுட்டு நல்லா வந்து கடலை மாவு இருக்குது பார்த்தீங்களா, மறுபடியும் சோப் போடக்கூடாது. முதல்ல சோப் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் அதை விட்டுடுங்க. ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே விட்டுட்டு கடலை மாவு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி நல்லா போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நிஜமாகவே சொல்கிறேன், கிளாஸி லுக் இருக்கும். ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்குன்றவங்க மட்டும் குளிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால் போட்டுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆனால் மற்றபடி யார் ஆயில் ஸ்கின்னை தவிர மற்ற யார் வேணாலும் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்றதை நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.